Good evening everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூவான யூடியூப் சேனலோட நேம் வந்து தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. ஸோ இந்த சேனல் வந்து ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட் இப்போதைக்கு எடுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா CSE, ECE, சிவில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சேனலில் தான் தே வில் டேக் லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம்னா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அதே மாதிரி TNEP எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன கொஸ்டின் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட 2008 கொஸ்டின் பேப்பரை வில் ஸ்டார்ட் டிஸ்கஸ். டுடே இஸ் தி 5th day, Part-5. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடத்தக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதம் தான். நம்ம ஜான்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். டிசம்பர் 21 நமக்கு இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் கேலண்டர் கொடுத்தாங்க TNPSCலேருந்து. ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மார்ச் மந்த்து கொடுத்துருக்காங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு. ஸோ அதோடய பார்க்கும்போது மார்ச் மிடில்லேருந்து மார்ச் எண்டுக்குள்ளே வி கேன் ஹேவ் நோட்டிஃபிகேஷன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் TNPSC குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோன்றது தெரியும். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்க டென்டேட்டிவ் வேகன்சி நம்பர் 167 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும். இன்னும் இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் அனௌன்ஸ் எவ்வளோ வேகன்சிக்கு வி ஆர் ரெக்ரூட்டிங் திஸ் மச் பீப்புள் அப்படின்னு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதும் டென்டேட்டிவ் தான், நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் இருக்கிறதும் டென்டேட்டிவ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ டூ ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் இன் MCQ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி TNPSC பற்றி ஷார்ட்டாக ஒரு 5 minutes என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம், மார்ச் எண்ட்லேருந்து மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே வருது. ஓகே, அடுத்து மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், டாப் த லீடர்போர்ட் வித் இந்தியாஸ் #1 preparation platform, get flat 17% off on all the products, use code Y424 to avail this offer. ada247.com உள்ள போயிட்டு அதில் தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன பேக் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மகா பேக்கு, டெஸ்ட் பேக்கு, தமிழ்நாடு மகா பேக் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கோட் இருக்கும். அந்த கோட் இருக்க இடத்துல Y424 கொடுத்தீங்கன்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப். ஸோ நார்மலாக இருக்கிற ப்ரைஸை விட நீங்கள் இந்த கூப்பன் கோட் Y424 போட்டிங்கன்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப். ADA247 வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் இந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ADA247 மொபைல் ஆப்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கோட் போட்டு உங்களுக்கு 17% ஆஃபர் வரும். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி லாஸ்ட்டாக 2019 நடந்தது, 2020 நடக்கல, 2021 நடக்கல. ஸோ எவ்ரி இயர் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 481 வேக்கன்சிஸ் வருது எவ்ரி இயர் நடக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா 2019. ஸோ அப்போ 2020 நடக்கல, 2021 நடக்கல, இப்போ 2022. ஸோ இந்த 2 இயர் நடக்காததால் ஒரு இயருக்கு ஆவரேஜாக ஒரு 500 போது ஒரு 1000 to 1500 வேக்கன்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மினிமம் லீஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா 1000 வேக்கன்சிஸாக இந்த முறை எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக டென்டேட்டிவ் கொடுத்தோட இன்க்ரீஸ் ஆகும். நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ போஸ்டிங்க்கு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாங்க, எவ்வளோ பேர் வந்து மினிமம் மார்க் எடுத்து கிளியர் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ வேக்கன்சிக்கு இவ்வளோ பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஆக்சுவல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் அவைலபிள் இன் 2022 என்னன்றதை நமக்கு அப்போ தெரியும்.
ஸோ மெக்கானிக்கலுக்கு மட்டும் ஆஃப்டர்நூன் பேப்பர் 2 டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 570 மார்க்ஸ்க்கு தான் உங்களை டோட்டலாக வேல்யூட் பண்ணுறாங்க. இந்த 570க்கு ஸ்பிளிட் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 + 200 + 70. 300 வந்து பேப்பர் 1, 200 பேப்பர் 2, 70 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஓகேவா? இந்த 300ல் பேப்பர் 1 பார்க்கும்போது ஸோ மெக்கானிக்கல் எங்கே இருக்குது? கோட் நம்பர் 256. இந்த கோடில் தான் நீங்கள் மெக்கானிக்கல் தேடணும். மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மூணுமே வந்து இந்த நம்பர் 7 இந்த கோட் வந்து 256ல் தான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் என்ன அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேப்பர் 1 3 hours டியூரேஷன் 300 மார்க்ஸ். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு பார்க்கும்போது 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 1.5 மார்க். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேப்பர் 1 நம்ம பார்க்குறது தான் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வரும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது? 200 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. மார்க் வந்து 300. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அடுத்து பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின்ஸ். இன்னும் அது கிளாஸிஃபை பண்ணி பார்க்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டில் இருந்தோம். அடுத்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 2 மார்க். இப்போ பேப்பர் 1ல் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 200 கொஸ்டின். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தம் 100 கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும்போது 300 + 200 500 + ஒரு 70 570 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களை வேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் வந்து கொடுத்துருக்க சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கொடுத்துருக்க சிலபஸ்ஸு. யூனிட் 1லேருந்து யூனிட் 10 மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 யூனிட்டு. இது எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான், அவரோட பேசிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸஸ் வந்து இந்த பேட்சுக்கு வந்து Jan 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஏப்ரலில் முடியும். எப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எண்டில் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஏப்ரல் மே எண்டில் இல்லை ஜூனில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து டாப்பிக்கே முடிச்சுட்டு தென் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் MCQ கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ Jan 10th பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்பயும் யாராவது ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டூ ஜாயின் அண்ட் டூ செக் ஃபார் த டீடைல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த 10 யூனிட் என்னென்னு பார்க்கலாம். மெக்கானிக்ஸ், கைனடிக்ஸ், டைனமிக்ஸ். யூனிட் 2 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன். யூனிட் 3 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மெஷினரி. யூனிட் 4 தெர்மோடைனமிக்ஸ். யூனிட் 5 heat and mass transfer. Unit 6 material science and metallurgy. Unit 7 production technology. Unit 8 metrology and quality control. Unit 9 CAD, CAM, SIM, FEA. Unit 10 industrial engineering and management. ஸோ மொத்தம் பார்க்கும்போது ஒரு 22 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ள. ஒரே யூனிட்ல 2 இல்லை 3 கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 or 2 சொல்கிறேன். யூனிட் 1 பார்க்கும்போது மெக்கானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், கைனட்டிக்ஸ் கைனமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், டைனமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். ஸோ 3 சப்ஜெக்ட் சேர்ந்தது தான் ஒரு யூனிட். இந்த மெக்கானிக்ஸை மட்டுமே ஒரு செமஸ்டர் நடத்துவாங்க காலேஜில். கைனமேட்டிக்ஸு ஒரு யூனிட் ஒரு செமஸ்டர் நடத்துவாங்க. டைனமிக்ஸு ஒரு செமஸ்டர் நடத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூணு செமஸ்டரில் படிக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட்ஸில் இருக்க 5, 10, 15 யூனிட்டை ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ பேசிக்ஸ் இருக்கும் அப்படின்றது பாருங்கள். மொத்தமாக சப்ஜெக்டோட கண்டென்ட் ஃபுல்லாக இருக்காது. 2 மார்க் கொஸ்டின் 60 மார்க் கொஸ்டின்லாம் இருக்காது. எல்லாத்தோட பேசிக்ஸ், எல்லாத்தோட ஃபார்முலா, எல்லாத்தோட பிரின்சிபல் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே படித்தது தான், ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி டெய்லி கிளாஸஸில் அட்டென்ட் பண்ணி என்னென்ன நோட்ஸ் கொடுக்குறத நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து உட்காந்து இல்லை மெட்டீரியல் உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் எந்த மாதிரி அட்டென்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு பேப்பர், டிசைன்னு பார்க்கும்போது டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் ஒன்று, டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட். ஸோ முதல் 2 யூனிட் எடுக்கும்போதே இன்ஜினியரிங்கில் நீங்கள் படித்தா 6 சப்ஜெக்டை கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி 10 யூனிட்டை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 22லேருந்து ஒரு 23 சப்ஜெக்ட்ஸ் தே ஆர் கவரிங். ஓகேவா? ஏன் 10 பேப்பர் தான் எடுத்திருக்கேன், நான் இன்ஜினியரிங்கில் வந்து 45 பேப்பர் படிச்சிருக்கேன், 10 பேப்பர் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கிடையாது. இதை 10 பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. வில் பி ஹேவிங் 20 பார்ட்ஸ். அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டலாக இது நம்மக்கிட்ட கேதர் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் 200 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம் டேட் தெரியாததால் நம்ம டெய்லி
we are focusing on 10 to 15 questions. Okay va. So inikana first question. In an ammonia hydrogen refrigeration system, the hydrogen what? Option A helps evaporation of NH3. Option B acts as a refrigerant. Option C helps NH3 to flow the circuit. Option D burns the supply heat. NH3 ammonia, H2ன்றது hydrogen. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா, in an ammonia hydrogen refrigeration system, the hydrogen what? Option A helps evaporation of NH3. Option B acts as a refrigerant. Option C helps NH3 to flow through the circuit. Option D burns to supply heat. So the நாலு ஆப்ஷன்ல what is the correct answer? In an ammonia hydrogen refrigeration system. So live பார்த்துட்டு இருக்கவங்க do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. So do support our channel. So முன்னாடி நம்ம ADA 247 தமிழ் சேனல்ல we are taking classes. இப்போ வந்து the channel is only for TNPSC group 1, group 2 and group 4. So engineering subjectsக்காக தனியாக இருக்க ஒரு யூடியூப் சேனல் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் engineering classes by ADA 247. So we are latestly started taking class from this channel. So upcoming days லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் based on engineering subjects வந்தாலுமே இந்த சேனல்ல தான் will be taking classes. So do support this YouTube channel. Do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. So first question can answer என்னன்னு பார்க்கலாம். According to Dalton's principle, the hydrogen entering the evaporator allows the liquid ammonia to evaporate at a low pressure and temperature. Evaporated ammonia absorbs the latent heat and produces refrigeration effect. So அப்படி பார்க்கும்போது option 1 it helps in evaporation of ammonia. In an ammonia hydrogen refrigeration system, the hydrogen helps the evaporation of ammonia. Okay, wow, this is the answer for question number 41. Next 42. For a given dry bulb temperature, the relative humidity increases, the wet bulb depression will be. For a given dry bulb temperature, as the relative humidity increases, the wet bulb temperature will be what? Option A more, option B less, option C same, option D more or less depending on other factors. More or less depending on other factors. For a given dry bulb temperature, as the relative humidity increases, the wet bulb depression will be what? Option A more, option B less, option C same, and option D more or less depending on other factors. So பார்த்தீங்கன்னா சைக்ரோமெட்ரிக்ன்ற டாபிக் உள்ள சைக்ரோமெட்ரிக் சார்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த சார்ட்டில் வில் பி சீயிங் சம் வேல்யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இது மறுபடியும் சொல்கிறேன். ஃபார் அ கிவன் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் the relative humidity increases, the wet bulb depression will be. Option A more, option B less, option C same, option D more or less depending on other factors. So கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B less தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. Question number 43. Dew point is option A, the temperature at which condensation of steam in saturated air will start. Option B, dependent on pressure of air. Option C,
the lowest attainable temperature for a mixture of air and steam. Option D, none of these. So கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ஸ்ல what is the correct answer? Question என்னன்னா dew point na enna? Dew point is option A, the temperature at which condensation of steam in saturated air will start. Option B, dependent on pressure of air. Option C, the lowest attainable temperature for a mixture of air and steam. Option D, none of these. So கொடுத்திருக்க நாலுல which one is the correct answer? Dew point na enna? So answer check பண்ணலாம். Dew point indicates the amount of moisture in air. The higher the dew point, the higher the moisture content of the air at a given temperature. அடுத்து, dew point is a temperature at which the given sample of air becomes saturated. Okay, இதுதான் வந்து dew point கான definition. So அப்படி பார்க்கும்போது option A, dew point is the temperature at which condensation of steam in saturated air will start. In saturated air will start. This one is the answer for question number 43. Next, 44th question. The ratio of sensible heat to total heat is known as. The ratio of sensible heat to total heat is known as. Option A, bypass factor. Option B, sensible heat factor. Option C, humidifying efficiency. And option D, none of these. The ratio of sensible heat to the total heat is known as. Option A, bypass factor. Option B, sensible heat factor. Option C, humidifying efficiency. Option D, none of these. Check பண்ணி பார்க்கலாம். Sensible heat factor தான் கரெக்டான ஆன்சர். Sensible heat factor SHF is equal to, the sensible heat factor is the ratio of sensible heat to total heat. Sensible heat divided by total heat தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா sensible heat factor SHF. Therefore, for 44th question, option B, sensible heat factor is the correct answer. Next, question number 45. So those who are watching live, do guess the answer. They might do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. Next, question number 45. If pure humidification is desired, the spray water through which air passes has to be maintained as. Option A, WBT, wet bulb temperature. Option B, DBT, dry bulb temperature. Option C, DPT, dew point temperature. Option D, none of these. கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல what is the correct answer? If pure humidification is desired, the spray water through which air passes has to be maintained as. Option A, wet bulb temperature. Option B, dry bulb temperature. Option C, dew point temperature. Option D, none of these. செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு? யாராவது தெரிஞ்சது அப்படின்னா do guess your answer in the comment section. We'll check. ஸோ ஆன்சர் போடும்போது கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கரெக்டாக செக் பண்ணலாம். ஸோ those who are watching live, do share the link with your friends. அதே மாதிரி do guess your answer for the questions. ஸோ 45th question செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 45th question வந்து ஆப்ஷன் B, dry bulb temperature is the correct answer. If pure humidification, இந்த கோட் போடும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டு 17% ஆஃபர் கிடைக்கும். ஸோ பை நோ ஆன் ada247.com. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் ada247 மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட் நீங்கள் போட்டிங்கன்னா you get flat 17% off on all the products while purchasing. Next, 46th question. The moisture content of air is indicated by. The moisture content of air is indicated by. Option A, dry bulb temperature. Option B, wet bulb temperature. Option C, dew point temperature. Option D,
both wet bulb and dew point temperature. The moisture content of air is indicated by what? Option A, dry bulb temperature. Option B, wet bulb temperature. Option C, dew point temperature. And option D, both wet bulb and dew point temperature. Check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் கரெக்ட்னு ஃபார் क्वेश्चन நம்பர் 46. இதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சுனா do guess the answer. So dew point na enna? Dew point indicate the amount of moisture in the air. The higher the dew point, the higher the moisture content of the air at a given temperature. In adiabatic saturation, the process consists of increasing the humidity ratio without change in its heat content. Without change in its heat content, the process includes change in dBT temperature, keeping the humidity ratio as constant. Option C, the process consists of heating the air without changing the humidity ratio. Option D, the process can be accomplished either by addition of steam or heated water in air. So கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல what is the correct answer for question number 47. Question என்னன்னா, in adiabatic saturation what will happen? What happens in the process? Option A, the process consists of heat increasing the humidity ratio without change in its heat content. Option B, the process includes change in dry bulb temperature, keeping the humidity ratio of air as constant. Option C, the process consists of heating the air without changing the humidity ratio. Option D, the process can be accomplished either by the addition of steam or heated water in air. So கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல what is the correct answer for question number 47. செக் பண்ணி பார்க்கலாம். Adiabatic saturation என்ன? What is the process of adiabatic saturation? When saturated air flows over a long sheet of water. Adiabatic saturation என்னன்னா, when unsaturated air flows over a long sheet of water in an insulated chamber, the water evaporates and the specific humidity of the air increases. Both the air and water are cooled as evaporation takes place. இதுதான் பாத்தீங்கன்னா adiabatic saturation ஓட explanation. மறுபடியும் பார்க்கலாம். When unsaturated air flows over a long sheet of water in an insulated chamber, the water evaporates and the specific humidity of the air increases. Both the air and water are cooled as evaporation takes place. So, answer என்னன்னா 47 questionக்கு option A தான் கரெக்டான answer. The process consists of increasing the humidity ratio without change in its heat content. Increasing the humidity ratio without change in its heat content. Next, question number 48. The ratio of high temperature to low temperature for reversed Carnot refrigerator. Question number 48. The ratio of high temperature to low temperature for reversed Carnot refrigerator is 1.25. The COP will be what? மறுபடியும் பார்க்கலாம். Question number 48. The ratio of high temperature to low temperature for reversed Carnot refrigerator is 1.25. The COP will be option A 2, option B 3, option C 4, option D 5. So what is the correct answer for question number 48? So do guess your answer for question number 48. Do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. 48th question answer தெரிஞ்சா guess பண்ணுங்க. Do guess your answer in comment section. அதே மாதிரி those who are watching live, do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So previously நம்ம ADA 247 Tamil YouTube channel we are taking classes.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. ஸோ இந்த சேனலில் now we have started taking classes. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா only for engineering subjects, engineering maths, mechanical engineering, electrical engineering, அப்புறம் basic science and engineering. இந்த 4 சப்ஜெக்ட் இப்போதைக்கு faculties are taking classes. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற faculties வரும்போது they will also start taking class in this channel. சேனலோட நேம் தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. So do support us as you previously supported for ADA 247 Tamil. So 48 question answer and check பண்ணலாம். Answer is option 4. The ratio of high temperature to low temperature for reversed Carnot refrigerator is 1.25. Then the coefficient of performance will be 4. Next, 49th question. If the specific humidity of most air remains same, but its dry bulb temperature increases. If the specific humidity of moist air remains same, but its dry bulb temperature increases. அப்போ என்ன நடக்குது? Option A, its dew point temperature decreases. Option B, its dew point temperature first one option A increases, option B decreases, option C its dew point temperature remains same, option D the dew point temperature may increase or decrease depending on increase or decrease of relative humidity. So 49th question ku what is the answer? What is the answer for question number 49? மறுபடியும் சொல்றேன். If the specific humidity of moist air remains same but its dry bulb temperature increases. Option A, its dew point temperature increases. Option B, its dew point temperature decreases. Option C, its dew point temperature remains same. Option D, its dew point temperature may increase or decrease depending on increase or decrease of relative humidity. So what is the answer for question number 49? So 49th question answer தெரிஞ்சதுன்னா கெஸ் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? யாருக்காவது தெரியுமா? those who are watching live கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல. do guess your answer for question number 49. We'll check once what is the correct answer. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் 49th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். ஓகேவா? According to the figure, we can see if we keep the specific humidity/humidity ratio constant and increase or decrease of the dry bulb temperature, then its dew point temperature remains same. Dew point temperature remains same. பார்த்தீங்கன்னா y axisல humidity ratio, x axisல dry bulb temperature. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாய்ஸ்சர் கண்டென்ட், இது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது சேச்சுரேஷன் லைனு, இது வெட் பல்பு, இது ட்ரை பல்ப். ஸோ சென்டரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட், the dew point temperature remains same when அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the specific humidity by humidity ratio constant and increase or decrease of the dry bulb temperature, அந்த நேரத்தில் dew point temperature remains the same. Therefore, for 49th question, option C, the dew point temperature remains same is the correct answer. Next, last question for today, question number 50. Bernoulli's equation is derived making assumptions that option A, flow is uniform, steady and incompressible. Option B, the flow is non-viscous, uniform and steady. Option C, the flow is steady, non-viscous, incompressible and irrotational. Option D, none of these. So 50th question, Bernoulli's equation எதை பேஸ் பண்ணி நம்ம அசியூம் பண்றோம்? Out of these four. P1 divided by rho g plus V1 square divided by 2g plus Z1 is equal to P2 divided by rho g
plus V2 square divided by 2G plus மூணாவது the flow is incompressible. First the fluid is ideal, flow is steady, flow is incompressible. So இது மூணு தான் பார்த்தீங்க அப்படின்னா assumption for Bernoulli's equation. Therefore option A, the flow is uniform, steady and incompressible. For 50th question, the flow is steady, uniform and incompressible. Option A is the correct answer. Okay va? So marching towards success, top the leaderboard with number 1 India's preparation platform, get flat 17% off on all the products, use the code Y424 to avail this offer. ADA 247 வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது ADA 247 வெப்சைட் உள்ள போயிட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேட்சஸ் இப்போ லைவாக இருக்குன்றது தெரியும். ஸோ அதில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோட் இருக்கிற அந்த கோடுன்ற ஆப்ஷனில் நீங்கள் Y424ன்ற கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? பை நோ ஆன் ada247.com. ஸோ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல் Jan 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பேட்ச் டைம் ஈவினிங் 7 PM to 9 PM. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 140 to 150 hours ஆஃப் லைவ் கிளாஸ். ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2109. இதில் Y424 இந்த கோடை கொடுத்து நீங்கள் பேக்கப் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். என்னது 17% ஆஃபர். ஸோ இந்த கிளாஸோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 months. ஸோ டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் குறிப்பாக 45 பேப்பர்ஸ் படிப்பீங்க. அந்த 45 சப்ஜெக்ட்ஸில் நம்ம இந்த பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா we are focusing on 22 பேப்பர்ஸ். ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பரு, ஃபஸ்ட் இயர் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் பேப்பர் அதெல்லாம் போக இருக்கிற டோட்டல் பேப்பர்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட்டு 22 பேப்பர்ஸ், அதாவது 75% ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதோட பேசிக்ஸு அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணுறோம். 12 months வேலிடிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் வைஸும் யூஸ் ஆகும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 to 72 ஹவர்ஸில் அந்த செஷன் ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை தடவை வேணால் ரெக்கார்டட் செஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீசெண்டாக வந்த பேட்சஸோட சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஎன்இபிஏக்கான சிலபஸ் மெக்கானிக்கல் சிலபஸ். செகண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ். ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பேப்பர் இருக்குது, இதில் 10 பேப்பர் இருக்குது. ஸோ இந்த 10 பேப்பரில் இந்த 7 சப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பர் அப்படியே மேட்ச் ஆகுது. இதில் ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா, இதில் 4 பேப்பர் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ பார்க்கும்போது டிஎன்இபி எக்ஸாமுக்கு ஒரு பையன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத தாண்ட ஒரு டைலமாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் ரைட் நோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே ஜென்ரல் எக்ஸாம்ஸ் வந்து தே வில் notify on the official website. So do join our telegram group ada247.tamil. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது ரிகார்டிங் த பேட்ச், ரிகார்டிங் த சிலபஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா do ask me in this mail id g.deepak@ada247.com. So do like, comment, share and subscribe Tamil Engineering Classes by ADA247. This is a new channel, Tamil Engineering Classes by ADA247. Previously நம்ம ADA247 தமிழ் சேனல்ல we are taking classes. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல தான் we are started taking classes. தமிழ் இன்ஜினியரிங் classes by ADA247. Do like, comment, share and subscribe and do share the link of the video with your friends so that they can also join in the MCQ question discussion part. Thank you all for joining.
See you guys tomorrow.